18 லட்சம் ஆன்லைன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப குறிப்பிட்ட சதவீதம் தான். ரொம்ப அப்ப அந்த அறுவடை செய்யக்கூடிய இடத்துல வந்து யார் இருப்பாங்க? அதை சரி செய்யக்கூடியது யார்? உதயநிதி ஸ்டாலின் ஒரு கட்டமைக்கப்பட்ட தலைவர். அவர் வந்து நேச்சுரல் லீடர். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் அண்ணாமலை மட்டும்தான். அப்ப அண்ணாமலைக்கு வந்து அதை வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க, அதை மக்கள் ஏத்துக்குவாங்களா, அதுலதான் சேலஞ்ச். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மிஸ்டர் அண்ணாமலை 17 லட்சம் பேர் வீத லீடர்ஸில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கே, எப்படி பார்க்குறீங்க? அவர் 50 லட்சம் பேர் சேர்ந்த உடனே ஒரு இயக்கத்துலேருந்து ஒரு கட்சியாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்த 50 லட்சம் அப்படின்ற அந்த டார்கெட்டை வந்து பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா 6 மாதத்தில்? உங்களோட கருத்துக்கள். இல்ல 6 மாசம் அப்படின்னு அவர் டைம் எதுவும் பிக்ஸ் பண்ணதா நான் நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து அந்த 50 லட்சம் அப்படிங்கறத அவர் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா அந்த 50 லட்சம் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட தான் இன்னும் பிளான் இருக்கு. அந்த பிளான் வந்து இன்னும் அவர் சொல்லல, வெளியில சொல்லல. பிளஸ் வெளியில செயல்லையும் வந்து அவர் காட்டல. இந்த மெம்பர்ஷிப்பை வந்து டிரைவ் பண்ணி ஒரு புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் வந்து அவர் இன்னும் எடுக்கல. இல்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டாரு, யூஎஸ்க்கு வந்துட்டாரு, இங்க வந்துட்டாரு. ஸோ அதனால வந்து அதை வந்து ஒரு ஃபோக்கஸ்டா அவர் பண்ணலையோ, ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவருக்கு நிறைய டைம் இருக்கு. அதனாலதான் அவர் ரொம்ப ஸ்லோவா போறாரு. சரி, அவருக்கு அதிகபட்சம், அதாவது நீங்க இன்னைக்கு கணக்கு போட்டீங்கன்னா 2029 தான் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன். கரெக்ட். 29 வந்து மேபி தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே இதுல நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி இல்லைன்னா 31 தான் வந்து அவருக்கான டெஸ்ட். சோ அப்ப அவருக்கு நிறைய டைம் இருக்கு. இன்னைக்கே வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா தான் அதை வந்து 5 வருடம் சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை வந்து ஒரு லைம் லைட்லயே வச்சிருக்கணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டோமே அப்படிங்கிற பிரஷருக்காகவே சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இவர் நினைத்த அரசியலை செய்வதற்கு இது வந்து கரெக்டான காலகட்டம். அதனாலதான் வந்து ஸ்லோவா போறாரு. நினைக்கிறீங்களா? 18 லட்சம் இருக்கா அவருக்கு? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு விஜய் பக்கம் போயிட்டாங்க. சித்தாந்தம் ரீதியா இருக்கிறவங்க எல்லாம் டிஎம்கே பக்கத்துல இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, அதுக்கப்புறம் நாம் தமிழர் இருக்காங்க. இவரோட ஸ்பேஸ் எங்க சார் இருக்கு? இல்லைங்க, அந்த மாற்று அரசியல் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் இன்னும் இருக்கு இல்லையா? இப்போ விஜய் வந்து மாற்று அரசியல் கொடுப்பாரு அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஆமா, அவரு வந்து இப்போ அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு வந்து அதிமுகவுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஊழல் அமைச்சர்கள், முன்னாள் ஊழல் அமைச்சர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு விஜயபாஸ்கர் வந்து அதுல ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்ப இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்கும்போது மக்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு வெற்றிடம் வரும், ஒரு வேக்குவம் கிரியேட் ஆகும். என்ன இவர் மாற்றம்னு சொன்னாரு, இவரும் அதே அரசியலை தான் பண்றாரு அப்படிங்கிறது. அந்த இடத்துல வந்து அண்ணாமலை முன்னெடுக்க போகிற அரசியல் வந்து முழுக்க முழுக்க புதுசு. இது வரைக்கும் மக்கள் அந்த அரசியலை பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர் வந்து கவர்னன்ஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் தான் வந்து அவர் முன்னெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, நேற்று இன்டர்வியூல கூட அதான் சொன்னாரு, தலைவர்களை உருவாக்குவது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் எம்எல்ஏவா இருக்காங்க. இன்னைக்கு தாவேக்கால எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க, எம்பியா இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அவங்க இப்பதானே வந்திருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். பட் கவர்மெண்ட்ல நீங்க அந்த மாதிரி டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. அது வந்து இன்னும் அது வேகமா ஓடணும். ஏற்கனவே மெதுவா ஓடிட்டு இருந்ததுதான், அதை பிடிக்கித்தான் இவர்கிட்ட சாதியை கொடுத்திருக்கோம். அப்ப இவர் வந்து அதை விட இன்னும் வேகமா வந்து நல்ல கவர்மெண்ட் கொடுக்கணும், பிளஸ் எல்லாத்தையும் நல்ல விஷயமா செய்யணும். லேட் பண்ண முடியாது, டைம் இல்ல. அப்போ அதற்கு வந்து எல்லாமே தயார், முழுமையாக பயிற்சி எடுத்த அந்த தலைவர்கள் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்க டே 1ல இருந்து அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் மக்கள் கிட்ட எப்படி எடுத்துட்டு போறது, அதை வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க, அதை மக்கள் ஏத்துக்குவாங்களா, அதுலதான் சேலஞ்ச் இருக்கு. சரி, ஓகே. அண்ணாமலைக்கான ஸ்பேஸ் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. அவர் வந்து இந்த கட்சியை விட்டு வெளியில வந்து இப்படி ஒரு அரசியலை பண்றாரு அப்படிங்கிற போது அவர் மேல எல்லாருக்குமே மதிப்பு கூடி இருக்கு. அது வந்து நம்ம பிஜேபி விட்டு வெளியே வந்தவங்க மதிப்பு கூடி இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா வந்து பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப காட்டமா இருக்கிறாங்களே சார். அது தமிழிசையா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து ஹெச் ராஜாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அண்ணாமலை மேல ஒரு பெரிய அதிருப்தியில இருக்கிற மாதிரி இல்ல சார் பேசுறாங்க.
வானதி அவங்க ஸ்ரீனிவாசன் காட்டமா இருக்காங்க சார். இது டாப். வந்து மக்கள் கிட்ட வந்து ம் மக்கள் கிட்ட அவருக்கான மதிப்பு என்ன இருக்கு? ம் அவரு ஏன் வந்து பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் ஏன் விஜய்க்கு விழுந்தது? இப்ப நீங்க அந்த பாயிண்ட் எடுத்து பாருங்க. ஏன் வந்து அப்படி மாத்தி ஓட்டு போட்டாங்க? அண்ணாமலையும் அந்த கட்சியில தான் இருக்காரு. இருந்த போதே ஏன் மாத்தி ஓட்டு போட்டாங்க? அண்ணாமலைக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படிங்கறது எல்லாருமே நம்பினாங்க. அதனாலதான் பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க, அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு ஓட்டு போட தயாராக இருந்தவங்க கூட எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சம் பேர் வந்து எப்படி சார் விஜய்க்கு மாத்தி அநீதின்னு ஓட்டு சொல்றீங்க? போட்டுட்டாங்க. எல்லாமே அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா பாஜக? இல்ல இல்ல இல்ல. அதாவது அநீதி அப்படிங்கிறது வந்து அது வந்து மக்களுடைய பார்வை. ம் அவருக்கு உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து டிபேட்டபிள். சரி. நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவேன், நீங்க ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவீங்க. அது வந்து டிபேட்டபிள். ஆனா மக்களுடைய பார்வையில என்னவா இருந்தது? அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு சீட்டு கொடுக்கல. பிளஸ் அதிமுக கூட்டணி வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறத அண்ணாமலையவே சொல்ல வச்சாங்க. ம் அவர் வந்து தொடர்ச்சியா எல்லா இடத்துலயும் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. பாஜக தன்னுடைய இடங்களை விட்டு கொடுத்தது. ம் ஜெயிக்கிற இடத்த வாங்கல. இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்த்து ம் எல்லாத்துக்கும் நம்ம என்ன காரணம் சொன்னோம்? அண்ணாமலை இருந்தா இப்படி நடந்திருக்குமா? 27 சீட் அவர் வாங்கியிருப்பாரா? அண்ணாமலை இருந்தா இப்படி எல்லாம் தொகுதிகள் கேட்டு வாங்கியிருப்பாரா? இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்கள் பேசுறாங்கல்ல. பாஜகவில் இருந்தவங்களும் சரி, பாஜகவுக்காக ஓட்டு போட்டவங்களும் சரி, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் சரி, எல்லாருமே அதை பேசினாங்கல்ல. அப்போ அந்த இடத்துலதான் வந்து அவருக்கு ஒரு சிம்பதி கிடைச்சது. அந்த சிம்பதி ஆக்சுவலா அது வந்து பாஜகவுக்கு கிடைக்காம அண்ணாமலைக்கு மட்டும் கிடைச்சது. அதனால அதை அறுவடை செய்தது யாரு அப்படின்னா விஜய். இது இப்படிதான் மாறி இருக்கு. அந்த வாக்குகள் அப்படியே இப்ப இந்த இந்த 18 லட்சம் பேர் எங்கிருந்து வந்தாங்க திடீர்னு? இது ம் வந்து 18 லட்சம் அப்படிங்கிறது ஆன்லைன்ல புக்கிங் பண்ணவங்க மட்டும்தான். இது இல்லாம இந்த ஆன்லைன் எல்லாம் தெரியாம எத்தனையோ லட்சம் பேரு அண்ணாமலையே பிடிச்சவங்க இருக்காங்க. அண்ணாமலையுடைய அரசியலை ஏத்துக்கிட்டவங்க இருக்காங்க. அப்ப அவங்களையெல்லாம் நம்ம எப்படி கணக்குல கொண்டு வரும்? ஓகே. ம் அப்ப அந்த கணக்கையெல்லாம் சேர்த்தீங்கன்னா இதை விட டபுளா தான் இருக்கும். 18 லட்சம் ஆன்லைன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப குறிப்பிட்ட சதவீதம் தான். ம் ரொம்ப சின்ன சதவீதம் தான். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய உலகம் வெளியில இருக்கு. அந்த உலகத்துல இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க, வயசானவங்க 70 வயசு 80 வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் அண்ணாமலை மேல இந்த மதிப்பும் மரியாதையும் அப்படியே இருக்கு. அப்ப அந்த அடுத்த விஜயா எண்ணிக்கையெல்லாம் அண்ணாமலை சேர்த்தீங்க அப்படின்னா வருவாருன்ற மாதிரில சார் பேசுறீங்க நீங்க. நீங்க வந்து ம் விஜய்க்கு ஆல்டர்னேட்டா வந்து அண்ணாமலை தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். நீங்க வேற யாரும் சொல்லுவீங்க? இப்போ விஜய்க்கு திமுகன்ற அந்த ஈக்குவலான ஒரு லீடர் பெரிய யாரு? கட்சி, திமுகன்ற அந்த ஒரு பிம்பம், திமுகன்ற அந்த ஒரு செயல் வடிவமுள்ள சார் கட்சியை நீங்க தனியா வைங்க. உதயநிதி. திமுக, தாவேக அந்த கட்சியை தனியா வைங்க. நான் சரி. கேட்கறது லீடர்ஸ். ஓகே. நீங்க வந்து கலைஞர் இருந்தாரு, இந்த பக்கம் ஜெயலலிதா இருந்தாங்க. 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது, பிளஸ் ஈக்குவலான பவர் இருந்தது. 2 ம் பேருமே பலமானவர்கள். யாரையும் ஒருத்தர் வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. ஒரு தடவை இவங்க அடிச்சாங்கன்னா அடுத்த தடவை இவங்க அடிப்பாங்க. அது மக்களுக்கு தெரியும். ம் இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு சூப்பர் பவரா போயிட்டார். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு பிரபலம் இருக்கு. பிளஸ் அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இது எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ம் அதற்கு ஈக்குவலான லீடர் யாரு? உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான். ம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கட்டமைக்கப்பட்ட தலைவர். அவர் வந்து நேச்சுரல் லீடர் கிடையாது. அவரை தலைவர் வாரிசு அப்படின்னு கொண்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கு அவருக்காக எல்லாரும் உதயநிதி என்ன பண்றாரு பாத்தீங்களா அப்படின்னு ஃபயர் விட்டு அவரை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ம் ஆனா அவர் வந்து விஜய்க்கு அவரால் விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது அப்படிங்கறது தான் நிதர்சனம். ஏன் ஏன்னா சார் பண்ண அதுக்கான முடியாது? ஏன்னா இன்னைக்கு சான்சஸ் ரொம்ப பயங்கரமா கம்மி. பதிலடி கொடுக்குறாரு. பயங்கரமா பதிலடி வந்து விஜய்க்கு டான் டான் டான்னு வந்துகிட்டே இருக்கே. பதிலடி எங்க கொடுக்குறாருங்க? கேள்வி மட்டும் தான் கேட்கிறாரு. சரி. கேள்வி கேட்கறது வந்து யார் வேணாலும் பண்ணலாம் சார். கேள்வி கேட்கறதுனால ஒருத்தருக்கு வந்து அவர் மிகப்பெரிய அரசியல்வாதி அப்படின்லாம் கிடையாது. ம் கேள்வி கேட்கறது திமுகவுடைய ரத்தத்திலேயே இருக்கு. யாரு எந்த திமுக காரங்கிட்ட போனீங்கன்னாலும் அவன் இதை விட 100 கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்லி டயர்ட் ஆயிடுவோம். சோ அதனால வந்து கேள்வி கேட்கறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. உதயநிதிக்கான அந்த அக்செப்டன்ஸ் மக்கள் கிட்ட இருக்கா? ஈவன் ஸ்டாலின் கிட்ட கூட இருக்கு. ஸ்டாலினுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா 2021ல ஒரு சிம்பதி ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் வந்து ரொம்ப நாளா இருக்காரு, அவங்க அப்பா சான்ஸே கொடுக்கல, எல்லாரும் வந்து அவர் சிஎம் ஆக முடியாது, அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பே கிடையாது, ஜாதகத்திலே கிடையாது, அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு நல்லா உழைச்சார்.
ஆமா. ஆனா அந்த உழைப்புல ஒரு 10% 20% கூட உதயநிதி இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இந்த எலெக்ஷன்லயே நீங்க எடுத்துக்கோங்களேன், பெரிய லெவல்ல எல்லாம் அவர் வந்து வேலை செய்யல. 2021க்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் உழைச்ச உழைப்புல 10% கூட உதயநிதி செய்யல. அதே மாதிரி இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா உதயநிதி அவங்க புஷ் பண்ணி எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதல்வர் அப்படி கொண்டு வந்ததை பாத்தீங்கன்னா மக்கள் விரும்பல. சோ அப்ப அந்த அக்செப்டன்ஸ் வந்து விஜயை காட்டிலும் உதயநிதிக்கு குறைவு. இவரால வந்து தோல்வியை தாங்கி நின்று சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா உதயநிதி வந்து தோல்வியெல்லாம் பார்க்காதவர். கருணாநிதியோ ஸ்டாலினோ அப்படி கிடையாது. அவங்க வந்து கலைஞர் கருணாநிதி வந்து 14 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்து கட்சியை காப்பாத்தி வச்சிருந்தார். ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 வருஷம் 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 வருஷம் திமுக வந்து இருந்தது. ஸ்டாலின் தான் முக்கியமா, பெரும்பாலும் ஸ்டாலின் தான் வந்து கட்சியை காப்பாத்தி வச்சிருந்தார். ஏன்னா ஆல்மோஸ்ட் 15-16லயே வந்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து இன்ஆக்டிவ் போயிட்டார். சோ அப்ப இந்த தோல்வியிலிருந்து கட்சியை எப்படி காப்பாத்தி வைப்பது, அதை வந்து எப்படி மறுபடியும் நம்ம மேல எழுந்து வர்றது, அதற்கு தேவைப்படும் உழைப்பு, இதெல்லாம் உதயநிதி கிட்ட கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அது அண்ணாமலை இருக்கு, பிளஸ் அதான் நேச்சுரல் இதுன்றீங்களா நீங்க? அண்ணாமலை வர்சஸ் விஜய் அப்படின்னு போகும்போது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஒரு கல்ட் லீடர் மாதிரி இருக்காரு இன்னைக்கு. அவருக்கு வந்து ஒரு சினிமா பிரபலம் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பக்கம் நீங்க அண்ணாமலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வந்து இன்ஜினியரிங் படிச்சு எம்பிஏ முடிச்சு ஐபிஎஸ் ஆகி இவ்வளவு தூரம் இருந்திருக்காரு அப்படிங்கிற போது அவரை யாருமே வெறுக்க மாட்டாங்க. ஆனா கட்டமைப்பு இல்லையே சார், நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு சூப்பர் பவர். விஜய் வந்து ஒரு சூப்பர் பவர். உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்டமைப்பு இருக்கு. அண்ணாமலைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் படிச்சு ஒரு எம்பிஏ படிச்சு அதுக்கப்புறம் ஐபிஎஸ் ஆனவர், மக்களுக்கு பிடிக்குது. இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் பேர் 15 to 17 lakh people have registered themselves. அதை தாண்டி அவரால் வந்து விஜயை வந்து எதிர்க்கிற அளவுக்கு அவரால் வந்து ஒரு திராணியோட வர முடியும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்லைங்க, அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா அந்த கிளீன் கவர்னன்ஸ். அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு, விஜய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, விஜய் கையில இன்னைக்கு சாவியை கொடுத்தாச்சு. அவர் எப்படி கவர்னன்ஸ் நடத்த போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கத்தான் போறோம். அப்ப இதனுடைய பிளாஸ் எல்லாம், விஜய் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் யார் அறுவடை செய்ய போறாங்க? அப்ப அந்த அறுவடை செய்யக்கூடிய இடத்துல வந்து யார் இருப்பாங்க, அதை சரி செய்யக்கூடியது யாராக இருப்பாங்க அப்படிங்கறத மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக மறுபடியும் திமுக சாவியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நீங்களும் ஒத்துக்குவீங்க நம்புறேன் நான். எப்படி பார்த்தாலுமே இந்த திராவிட கட்சிகளை மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருப்பாங்க. அதுக்காகவே டிஎம்கே எப்பவுமே ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போது ரொம்ப விகரஸா ரொம்ப விஜிலண்டா செயல்படுவாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க, மாற்றுக்கிறது அது எல்லாமே கரெக்ட். ஆனா விஜய் திமுகவுடைய ஒரு பலம் வந்து கூட்டணி. இன்னைக்கு அந்த கூட்டணி அவங்க கிட்ட இல்ல. திமுக வந்து இட்ஸ் நாட் 40% பார்ட்டி. ஏடிஎம்கே ஒரு காலத்துல 40+ பார்ட்டி. அவங்க தனியாவே நின்று 40%, 44% வாங்கியிருக்காங்க. ஆனா திமுக அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ல கூட வாங்கினது கிடையாது. இன்னைக்கு அவங்க மேடைக்கு மேடை பேசுறாங்க, கூட்டணி எல்லாம் கழட்டி விடுங்க, நம்ம தனியா நிக்கலாம், நம்ம யாருன்னு காட்டலாம் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த தைரியம் திமுகவுக்கு கிடையாது. அப்போ திமுக கிட்ட வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க தோத்துருக்காங்க, பிளஸ் கூட்டணிகள் இல்ல, ஒரு ஏபிள் லீடர் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வாரிசு அரசியல்வாதிகள், கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்த லீடர்ஸ் யாருமே கிடையாது. அப்படிங்கிற போது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப அந்த விஜயுடைய தவறுகளை, இந்த ஆட்சியினுடைய தவறுகளை இந்த பக்கம் வந்து அண்ணாமலை வரும்போது அவருக்கான அக்செப்டன்ஸ், பிளஸ் அவரு முன்வைக்கக்கூடிய அந்த கிளீன் கவர்னன்ஸ், பிளஸ் அவர் முன்வைக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை வந்து அதை அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை அந்த இடத்துல இருப்பாருங்கிறது தான் நான் கணிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது அதுதான் வந்து நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மறுபடியும் வந்து தமிழ்நாடு திராவிட கட்சிகளை நோக்கி போகாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அப்ப அப்படி போக கூடாது, அவங்க போக மாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் அண்ணாமலை மட்டும்தான். சோ அப்ப அண்ணாமலைக்கு வந்து படிச்சவர் அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பதி வந்து மக்கள் மத்தியில இருக்கும். மக்கள் மத்தியில வந்து அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீங்க எதிர்கட்சிகள் வேணா அவரை வந்து கேவலமா பேசலாம், ஆனா சாதாரண பொதுமக்கள் யாருமே அவரை வந்து கேவலமா பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் படிச்சவனுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். என்னதான் வந்து அவரை பிடிக்கல அது மாதிரி இருந்தாலுமே
அவர் ரொம்ப நல்லா படிச்சவர்ப்பா, அவரை பத்தி எல்லாம் அப்படி பண்ணாத அப்படின்னு. அவருக்கு ஓட்டு போடுறாங்க போடல, அது வேற விஷயம். அது வேற. ஆனா அந்த அக்செப்டன்ஸ் அவருக்கு இருக்குன்னு சொல்றதுதான், அதுதான் என்னுடைய பாயிண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.